ஹோண்டாவோட நியூ மாடல் 190cc கஃபே ரேசர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 190cc கஃபே ரேசர் பைக்கை பொறுத்த வரைக்கும் 1,65,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த CB 190SS அப்படிங்கிற நியூ மாடல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கஃபே ரேசர் டிசைன் பேட்டர்னில் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 190cc பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யமஹாவோட MT-15க்கும் அதே சமயம் NS200க்கும் ரைவலாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த CB 190SS பொறுத்த வரைக்கும் டிசைன் ரொம்பவே தாறுமாறாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டாப் ஸ்பீட், இனிஷியல் பிக்கப், கம்ஃபர்டபுள், சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த CB 190SS அப்படிங்கிற கஃபே ரேசர் பைக்கை பொறுத்த வரைக்கும் 1,65,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ், இல்லாட்டி அதுக்கும் கம்மியான எக்ஸ்ஷோரூம் பிரைஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ 190cc கஃபே ரேசர் அதுவும் ஹோண்டா கிட்ட இருந்து நமக்கு இவ்வளோ கம்மியான பிரைஸில் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணியான பைக்காக இருக்கும். இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 190cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve DOHC இன்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பார் அப்படின்னு பார்க்கும்போது 18.7 ஹார்ஸ் பவரும் 15.3 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 6-speed கியர் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. இப்போ நீங்க பார்க்குற இந்த டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சர்க்குலராக கொடுத்துருக்காங்க. நியூ கிளஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு யூனிக்கான ஒரு கிளஸ்டராக இருக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பைக்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இந்த பைக்கில் சர்க்குலரான LED ஹெட் லேம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பைக் பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமான ஒரு மோட்டார் சைக்கிளாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்ல USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு பெஸ்டான ரைடிங் ஃபீலை வந்து நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும். இந்த பைக்கோட ஹேண்டில் பார் அப்படின்னு பார்க்கும்போது அப்ரேட்டான ஹேண்டில் பாராக இருக்கு. சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட்டான டக் அண்ட் ரோல் சீட் கொடுத்துருக்காங்க, XSR மாடலில் நம்ம பார்க்குற மாதிரி. ஸோ இதோட டெயில் செக்ஷனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிறது தெரியும். சைட்ஸ்ல இங்கே எக்ஸாஸ்ட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கு, அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட அந்த இன்ஜின் பார்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃப்ரண்ட்ல மட்கார்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பிளாக்ல கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான ஒரு 190cc நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டராக தெரியுது அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 12 liters ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம ஓரளவுக்கு லாங் ரைடும் எடுத்துகிட்டு போகலாம், சிட்டியில் டிராஃபிக்லையும் ரைட் பண்ண முடியும். மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 35 42 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்க முடியும் இந்த பைக்கால் அப்படிங்கிறது தான். டாப் ஸ்பீட் டெஃபினட்டாக 140+ இந்த பைக்கால் தாராளமாக போக முடியும். ஏன்னா DOHC மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க, 4-stroke 4-valve இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கோட பார் அண்ட் டார்க்கும் அதிகமாக இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ரேட்டான ஹேண்டில் பாராக இருக்கு, ஃபிளாட்டான சீட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபேமிலிக்குமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்கும். இதோட டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 17-inch alloy wheels தான் யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெஸ்ட்டான விஷயம் 2024ல் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அஃபிஷியலாக ஹோண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் 190cc இருந்தாலுமே இதோட டிசைனாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன்ஸ், டெக்னாலஜி, ப்ரீமியமான அந்த லுக், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 400cc 450cc இருக்கிற மாதிரி லைட்டிங் செக்ஷனும் LEDயில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்காக இருக்கு. ஆப்ரேட்டான ஹேண்டில் பார் கொடுத்திருக்காங்க. பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS வந்து இந்த பைக்ல அவைலபிளா இருக்கு. ஸோ டியூவல் சேனல் ABS அப்படிங்கும்போது டெஃபினட்டா வேல்யூ ஃபார் மணியா தான் இருக்கும். இந்த பைக்கை பத்தினா உங்களுடைய காமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஹேவ் அ குட் டே.